உச்சகட்டத்தை அடையும் நரேந்திரா யோகி மோதல். உத்தரப்பிரதேச பாஜகவின் சரிவுக்கு காரணம் நரேந்திராவா யோகியா? அம்பலமாக்கிய கருத்து கணிப்பு. உண்மையில் யோகியின் பதவியை பறிக்க நரேந்திரா துடிக்கிறாரா? என்னதான் நடக்கிறது பாஜகவில்? இந்த செய்தி குறித்து தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் ஏகப்பட்ட சலசலப்பு, மாற்று கருத்துக்கள் எல்லாம் வெளியாகிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பின்னடைவே, அதாவது பாத்தீங்கன்னாக்கா என்னதான் ஆட்சியை பிடிச்சாலும் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளின் தயவோடு, அதுவும் சந்திரபாபு மற்றும் நிதிஷ் அவர்களுடைய துணை இல்லாம ஆட்சியை நடத்த முடியாத சூழல் உருவாகி இருக்குது. அவர்களை ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலுமே ஆட்சி காணாம போயிடுது. இப்படிப்பட்ட சூழலுக்கு காரணம் நரேந்திரா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும், இல்ல யோகி போன்ற நபர்களும் RSS தான் சொல்லிட்டு இன்னொரு தரப்பும், அதாவது பாத்தீங்கன்னா RSS இந்த தேர்தலில் சரியாக தங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு தான் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குற்றம் சொல்லி கொண்டு இருக்க இந்த சூழல்ல நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியில இந்த பிரச்சனை இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்துல இந்த பிரச்சனை பெரிய அளவுல பூகம்பமா வெடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னாக்கா நரேந்திரா அவர்களுடைய 2.0 ஆட்சி காலத்துல யோகி அவர்களுக்கு சில ஊடகங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை பிரசுரம் பண்ணும் போதே நரேந்திரா தரப்பு அதை முட்டுக்கட்டை போட்டு சம்பந்தப்பட்ட ஊடகங்களை மிகவும் எச்சரிக்கை செஞ்சு சம்பவங்கள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மண்ணை கவுற அளவுக்கு சம்மட்டி அடிய கொடுத்திருக்கிறாங்க மக்கள். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த அயோத்தியா ராமன் அரசு வணிக வளாகத்தை வச்சு நாடு முழுக்க ஓட்டு அறுவடை பண்ணலாம் நினைச்சாங்களோ அந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் இருக்கக்கூடிய பைசாபாத் மக்களவை தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவிடுச்சு. இந்த மாதிரியான நிலையில தான் இந்தியா டுடே நாளிதழ் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறமேட்டு பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய சரிவு சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பின் மூலமா பல பகிர் தகவல்கள் வெளியே இருக்குது. இந்த கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னாக்கா 3 விதமாக தான் பிரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு, ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள், இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி NDA கூட்டணி ஆதரவாளர்கள், அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 2 பக்கம் சாராத மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் நடத்தப்பட்டிருக்குது. இந்த கருத்து கணிப்புல கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளும் பாத்தீங்கன்னாக்கா மிகவும் நுட்பமாகவும் மிக தெளிவாகவே இருந்தது. அதுல முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட தோல்விக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய ஓவர் கான்பிடன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள் ஆமா அவர்களுக்கு ரொம்ப ஓவர் கான்பிடன்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 21.3% பேர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே பாத்தீங்கன்னாக்கா பாஜக கூட்டணி ஆதரவாளர்களை 20.5% பேருமே ஆமா ஓவர் கான்பிடன்ட்ல தான் நாங்க இருந்தோம் அப்படின்றோம். மற்றவர்களை 18% பேர் பாத்தீங்கன்னாக்கா ஆமா பாஜக ரொம்ப ஓவர் கான்பிடன்ட்ல தான் இருந்தது அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கள நிலவரத்தை பாரதிய ஜனதா கட்சி சரியாக புரிந்து கொண்டதா, கள நிலவரத்தை சரியா ஆய்வு செய்ததா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கு இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள் ஆமாங்க அவங்க கள நிலவரத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 11% பேரும், பாஜக கூட்டணியினர் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள 17.1% பேரும், மற்றவர்கள்ல பாத்தீங்கன்னாக்கா 14.3% பேரும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து கட்சியில இருக்கக்கூடிய கள பணியாளர்கள், அதாவது கட்சி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க கிட்ட ஒத்துழைப்பு இருந்ததா, கோஷ்டி பூசல்கள் இருந்ததா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள் ஆமாங்க அவங்களுக்குள்ள கொஞ்சம் இணக்கம் இல்லாத சூழல் தான் இருந்தது களப்பணியில அப்படின்னு சொல்லிட்டு 3.6% பேர் தெரிவிச்சிருந்தாங்க. அதே பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள்ல 10.9% பேர் ஆமாங்க எங்களுக்குள்ள முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த வேட்பாளர்கள் தேர்வு முறை இருக்கு இல்லைங்களா, இதுல பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது கோட்டை விட்டதா அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்தியா கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் 16% பேர் ஆமாங்க
மக்கள் விரும்பாத பல பேர்த்த வந்துட்டு இவர்கள் வேட்பாளர்களாக நிரூபித்ததும் பாஜகவுடைய தோல்விக்கும் எங்களுடைய வெற்றிக்கும் சாதகமா இருந்தது அப்படின்னும், அதுவே பாஜக கூட்டணியினரான தேசிய ஜனநாயக கூட்டணியினர் ஆமா இது முழுக்க முழுக்க உண்மைதான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 29.9% பேர் சொல்லியிருக்காங்க இந்த தப்பான வேட்பாளர்கள் நிறுத்தியதால தான் நாங்க வந்துட்டு தோல்வி வந்துட்டு பெரும்பாலான தொகுதியை சந்திச்சோம், ஏன்னா இவர்களுக்கு மேல வந்துட்டு மக்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்திலே பாத்தீங்கன்னா இந்த தப்பான வேட்பாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான சிக்கலையும் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது. இவர்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒருவேளை சீட்டு கொடுக்கலைனாக்கா அவங்க வந்துட்டு ஏதாவது உள்ளடி வேலை பார்த்தோம் பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு இன்னும் தோல்வி சந்திக்க இன்னும் படுதோல்வி சந்திக்கவும் காரணமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும், அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அவர்கள் வந்துட்டு எந்த நேரத்தில் கட்சி மாதிரி போயிட்டு எதிர்கூட்டணியில் சேர்ந்துட்டு தங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க அப்படின்றதுனாலையும் பாரதிய ஜனதா கட்சி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்ததாகவும் சில ஆதரவாளர்கள் அந்த விஷயத்துக்கு சப்பை கட்டு கட்டுற வேலையும் பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் வந்துட்டு 14.3% வந்துட்டு மற்றவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களும் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி பல இடங்கள்ல வந்துட்டு தப்பான வேட்பாளர்கள் மக்கள் விரும்பாத வேட்பாளர் வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹிந்துத்துவ அரசியல் வந்துட்டு எடுபடலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு வைக்கப்பட்டது. அதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணியின் சார்பில் கருத்து தெரிவிச்சவங்கல 8% பேர் இல்லைங்க அவங்களுடைய இந்துத்துவ அரசியல் வந்துட்டு ஓரளவு கை கொடுத்திருக்கு அப்படின்னும், பாஜக கூட்டணியினர் வந்து பாத்தீங்கன்னா 3.3% பேர் வந்துட்டு இந்துத்துவ அரசியல் வந்துட்டு எங்களுக்கு கை கொடுக்கல, இந்துத்துவ அரசியல் இந்த தேர்தலில் எடுபடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள்ல 8.2% பேரு இந்துத்துவ அரசியல்ல இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சிக்கு எடுபடல அப்படின்றத வெளிப்படையா சொல்லி இருக்கிறாங்க. மாநில தலைமையிலான அரசு அதாவது யோகி தான் வந்துட்டு பாஜகவுடைய தோல்விக்கு உத்தரப்பிரதேசத்துல காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்திய கூட்டணி ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 35.9% ஆம்னு சொல்லி இருக்கிறாங்க. பாஜக கூட்டணியில 23.9% பேர் ஆமாங்க உண்மைதான் யோகியுடைய தவறான போக்கால தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களால வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுவே மற்றவர்கள்ல கிட்டத்தட்ட 17.3% பேர் யோகியுடைய நிர்வாக திறன் இல்லாத விஷயத்தாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி இந்த தடவை உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதே வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தான் உத்தரப்பிரதேசத்துல பாஜக தோல்விக்கு காரணமா அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்ட கேள்விக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை 25.7% பேர் ஆமான்னு சொல்லி இருக்காங்க, அவர் தான் காரணம்னு சொல்லி இருக்கிறாங்க, அவரால் தான் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாச்சுன்னு சொல்லி இருக்காங்க. அதுவே பாஜக கூட்டணியினர்ல 20.7% பேர் ஆமான்னு சொல்லி இருக்காங்க. இதுலயே நல்லா தெரியுது யோகி வெர்சஸ் நரேந்திரான்னு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலான பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகி அவர்களுடைய தவறான போக்கால தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தோல்வி வந்துட்டு காரணம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிக்குது. அதே போல முதல்வர் பதவியில இருந்துட்டு யோகி அவர்கள் நீக்கப்படுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்தியா கூட்டணியில 50% பேர் ஆமா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஏன்னா சமீப கால நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகி நரேந்திராவுக்கான முட்டல் மோதல்கள் அதிகமா இருக்கு அப்படின்றத காரணத்தை காட்டுறாங்க. அதையே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய 36.3% பேரும் யோகி அவர்கள் மாற்றப்படலானோ, மற்றவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா 34% பேர் யோகி அவர்களை மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்லைங்க முதல்வர் பதவியில வந்துட்டு எல்லாம் நிச்சயமா யோகியை வந்துட்டு நீக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் சில பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா இத பேசியே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய சமகால அரசியல் இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல வந்துட்டு மக்கள் கவனம் செலுத்தாம செய்வதற்கான ஒரு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம். அதே விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய 31.6% பேர் ஆமாங்க யோகி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நீக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். இந்த கருத்து கணிப்பு மூலியமா வந்துட்டு பெறப்பட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே எல்லாத்துக்கும் புரியும். உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சி நரேந்திராவால துவக்கல யோகி ஆதித்யநாத்தோடைய தவறான போக்கால தான் தோத்தது அப்படின்றதும் தவறான வேட்பாளர்கள் வந்து தேர்வு செஞ்சதும் ஒரு முக்கியமான காரணம். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக 50% மேல நிக்கிறது விலைவாசி உயர்வும் வேலை வாய்ப்பின்மையும் அப்படின்றத வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பாஜகவினரே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்களாமா. அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் இந்துத்துவ அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பாலும் கை கொடுக்கல. இனிமேலும் வந்துட்டு இந்துத்துவ அரசியலை வந்துட்டு கையில் எடுத்துக்கொண்டு இந்து மத
ஒருமைப்பாடு அப்படின்ற பேர்ல இந்துக்களை ஒன்று கூடுங்கள் அப்படின்ற பேர்ல இவர்கள் ஆட்சி நடத்தினாலும் சரி, அரசியல் செய்தாலும் சரி, நிச்சயமாக அது வந்துட்டு இனி வருங்காலத்தில் எடுபடாது அப்படின்றதும், குறிப்பாக மீண்டும் நரேந்திர ஆட்சிக்கு வந்தாக்க அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டை ஆமோதிப்பது போலவே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா, அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் எல்லாருமே வந்துட்டு பேசினாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இந்து பெண்களின் தாலியை அறுத்து அது வந்துட்டு சிறுபான்மை மக்களுக்கு வந்து குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு காங்கிரஸ் கொடுக்கும் அப்படின்னு அவர் பேசின பேச்சு எல்லாம் சாமானிய இந்து மக்கள் யாருமே வந்துட்டு விரும்பல. அதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப அருவருப்பா தள்ளி பார்த்தாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலை தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் யோகியை மட்டுமே மாத்தினாலும் அது சரிபட்டு வராது, நிச்சயமாக கட்சியுடைய அமைப்பையே மாத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இப்ப உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திரா பாஜக வெர்சஸ் யோகி பாஜக அப்படின்னு பிரிஞ்சு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பாக வேட்பாளர் தேர்வுல குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் மக்களிடம் நல்ல பேர் இல்லாத வேட்பாளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சீட்டு கொடுக்காம போயிருந்தாக்கா நிச்சயமா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கூட்டணியோட சேர்ந்து ஏதோ உள்ளடிப்பை பார்த்து பாஜகவோட வந்துட்டு இன்னும் அதிகப்படியான தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வந்துட்டு தள்ளி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. இதுல நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருக்குனாக்கா, யோகி வெர்சஸ் நரேந்திரா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் வந்துட்டு ஊடகங்கள் மூலமாக பரப்புவதன் வழியாக மக்கள் மனசுல யோகிக்கும் நரேந்திராவுக்கும் மிகப்பெரிய சண்டை வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்றது பதிய ஆரம்பிக்கும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, யோகியை வந்துட்டு முதலமைச்சர் பதவியில வந்துட்டு மாத்த போறதா நரேந்திரா குரூப் வந்து தொடர்ந்து செய்திகளை பரப்பிட்டே இருக்கிறாங்க. அந்த செய்திகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நரேந்திராவுக்கும் யோகிக்கும் மிகப்பெரிய சண்டையே போயிட்டு இருக்குது அப்படின்றத அவங்க மனசுல பதிஞ்சிருக்கும். இந்த நிலைமையில வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் யோகியை ஆதரித்து மீண்டும் யோகியை முதல்வராக்க சொல்லி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பிரச்சாரம் செய்வாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுது. அப்படியே ஒருவேளை நரேந்திரா அவர்கள் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டாலும் உத்தரப்பிரதேசத்துல யோகியை ஆதரித்து பிரச்சாரம் செய்வார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னாக்கா நரேந்திராவை பொறுத்த வரைக்கும் தனக்கான இடத்துல வந்துட்டு வேற ஒருத்தர் யாரும் வந்து அமரக்கூடாது அப்படின்றத மிக தெளிவாக இருக்கிறாரு. அதுக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு யாரெல்லாம் போட்டியாளர்கள் வருவாருன்னு நினைச்சாங்களோ அவர்களையெல்லாம் வந்துட்டு நரேந்திரா கொஞ்சம் கொஞ்சமா அமைதிப்பட அமாவாசை மாதிரி மிக தெளிவாக ஓரம் கட்டினாரு. அதே போலதான் யோகி அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திராவின் இடத்தை பிடிக்கணும் தான் வந்துட்டு பலவிதமான முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்க சூழல்ல கண்டிப்பாக தனக்கு சமமாக யோகி வருவதை நரேந்திரா விரும்ப மாட்டாரு. அதனால யோகியை புறக்கணிக்கிற வேலையை தொடர்ந்து நரேந்திரா செஞ்சிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி பாஜக ஆதரவு அரசியல் விமர்சகர்களே சொல்றாங்க. எது எப்படினாலும் சரி, இந்த கருத்து கணிப்பின் மூலமா நமக்கு ஒண்ணு மட்டும் மிக தெளிவா புரியுது. பாஜக என்ற கட்சியின் மீது மக்களுக்கு இருந்த சந்தேகமும் பயமும் வெறுப்பும் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியோட வளர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கிராஜுவலா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்கானிக்கான வளர்ச்சியா இருக்குது. நரேந்திராவின் வளர்ச்சி போல ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக இல்லை. ராகுல் காந்தியோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஆர்கானிக்கா வந்துட்டு உயர்ந்துகிட்டே இருக்குது. அதனாலே பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியின் மீது சாமானிய மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துட்டு உருவாகி இருக்குது. அதனாலேயே காங்கிரஸ் கட்சி பல இடங்கள்ல கட்டமைப்புல பலவீனமா இருந்தாலும் இந்த ராகுல் காந்தி என்ற அந்த ஒற்றை மனிதனுடைய செல்வாக்கு இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவும் ஈஸியா வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்க சூழல்ல இந்த செல்வாக்கு காங்கிரஸ் கட்சியை மீண்டும் வந்துட்டு ஆட்சியில் அமர்த்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இனி என்ன நடக்க போது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களே. நன்றி, வணக்கம். வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு வாய் கூசுல சொல்லலாமா அந்த வார்த்தையை? இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும். திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே